புதினா கொத்தமல்லி சட்னி பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன இருக்குது? கோகோனட் ஸ்லைசஸ். எடு. ஓப்பன் சிசம். கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி சட்னிக்கு. ஓகே. எடு. சில்லுன்னு இருக்கும். இதான் எடுத்து வச்சேன். நிறைய கை நிறைய எடுத்து போடு. எடுத்து போடு. அவ்வளோ வேண்டாம், அவ்வளோ வேண்டாம் சிக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது அது இல்லை, பாதி போட்டால் போதும். அதித்தி உள்ளே இருக்கிறத எடுத்து போடு. அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு. இதிலிருந்து எடுத்து கொட்டு. இதுல இருந்து போடுமா, கவர்ல இருந்து போடு. அப்படியே போடு. ஓப்பன் பண்ண. ஜிப் இட். ஓகே. இவ்வளோ தேங்காய் போட்டால் போதும். ஓகேவா? திஸ் கோகோனட் ஸ்லைசஸ். எஸ். ஃப்ரீசரில் வச்சிரு. கோகோனட்லாம் ஃப்ரீசரில் வைக்கணும். கோகோனட்லாம் கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் வை. ஓப்பன் சேஸ் சிக்கது. கவர் என்ன இருக்குது? உள்ள போடு. You need to wash it, right? எல்லாத்தையும் எடுத்து போடு சிக்கு. சிக்கு, புதினா எல்லாத்தையும் எடுத்து போடு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு. எஸ். mint leaves. Super fresh mint. Yes chiku. சுத்தமா எடுத்து போட்டுரு. அதிதி கொத்தமல்லி தலை எடு. coriander leaves. Yes. எடுத்து போடு கொஞ்சம். இங்கே போதும், இங்கே போதும். நீ கொஞ்சம் போட்டுக்கலாமா? கொஞ்சம் எடுத்து போடுச்சுக்கும். இவ்வளோ வேண்டாம், இன்னொரு கட்டு இருக்கு. இது இந்த ஒரு கட்டு அம்மா எடுத்துட்றேன். அது எல்லாத்தையும் உள்ளே போடு. ஒரு கட்டு போட்டிருக்கோம் சிக்கு. 2 கட்டு இருந்துச்சு, ஒரு கட்டு எடுத்து வச்சுட்டேன் அம்மா. சுத்தம் கட்டி வை. స్టవ్ ఆన్ చేస్తాను. హైలో పెట్టు, హైలో పెట్టు. ஏன்னா இது காயணும்,
பாத்திரம் வந்துட்டு தண்ணியாக இருக்குது பாரு. தண்ணி சிக்கு தண்ணி சுத்தமாக வடிஞ்சக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். ஓகே, பாரு தண்ணி இருக்குது பாரு. இதாகட்டும், ட்ரை ஆகட்டும். ஓகே, கடலைப்பருப்பு, புதினா கொத்தமல்லி சட்னி பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாரு. ஃப்ளேம் மீடியமில் வை. மீடியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் கம்மி பண்ணணும் ஃப்ளேமை. இந்த ஆலிவ் ஆயில் எடுத்து போய் சிக்கு, ஆலிவ் ஆயில் எடுத்து போய் எத்தி போய் கொஞ்சக்கா போய் 1 ஸ்பூன் தான் ஊற்றணும். தாளிக்க எடு. எல்லாம் பாடக்கூடாது சரியா? ஒழுங்கா யூடியூப் பார்த்து மெதுவா கொஞ்சமா ஊத்து. என்னாச்சு உனக்கு? காமெடியா இருக்கு. எத்து நூனை பாட்டில் எத்து. பெட்டிக்கடை வச்சிரு. கடலைப்பருப்பு என்ன காஞ்ச உடனே தான் போடணும். காஞ்சிருச்சா? எடு, கரண்டி எடு. பிடிச்சிக்கோ. ஸோ புதினா கொத்தமல்லி சட்னிக்கு ஆயில் ஊற்றிருக்கோம். கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு போடணும். வணக்கி விடு, அது சவக்க வறுக்கணும். ஓகேவா? இந்த உளுத்தம்பருப்பு போடு. சிக்கு உளுத்தம்பருப்பு போடு. நல்லா வணக்கு. நல்லா வதக்கி விடு. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஓகேவா? ஓகே, சிக்கும் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கோம். கடலை இங்கே பாரு, இங்கே கருகுதுங்க என்ன நடுவில். ஆலிவ் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது நல்லா வந்து வதங்கணும் பருப்பு. ஃப்ளேம் கம்மி வை. ஃப்ளேம் கம்மி முடியல. ஓகே, அவ்வளோதான். இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடு. அப்படியே வச்சோன்னா கருகிடும். போடு, பெருங்காயத்தூள் போடு. போதும் கொஞ்சம் தான் போடணும் பெருங்காயத்தூள். நியூஸ் பேப்பர் வெட்டிக்கடை. ஸோ எண்ணெய் ஊற்றி வாசனை வருதா? பெருங்காயத்தூள் வாசனை. எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். கை காட்டு, கை நீட்டு. சீரகம். ஓகே, வாட் இஸ் திஸ்? இது வாட் இஸ் திஸ்? சீரகம். cumin seeds. தட்டி விடு. கொஞ்சமாக போடணும் ஃப்ளேவருக்கு. ஓகே, கை காட்டு. இங்கே வெயி, அப்போ தான் விழுந்தாலும் இதில் விழுகும். வாட் இஸ் திஸ்? என்னது? கொஞ்சமாக பெப்பர் கார்ன்ஸ், குருமிளகு. ஓகே, மிக்ஸஸோ எல்லாமே போடலாம், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே சிக்கு, பாக மிக்ஸி. ஒரு நிமிஷம்
பருப்பு நடுவில் கொண்டு வந்தால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஓகேவா? வணக்கி விட அதித்தி. நல்லா வதங்கிருச்சா? ஓரளவுக்கு வதங்கிருச்சு. பருப்பு வந்து நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்தா இதில் என்ன இருக்குது? வாட் இஸ் திஸ்? ரெட் சில்லிஸ். ஆமாம், காரத்துக்கு வரமிளகாவும் புளியாங்கொட்டை எடு. கொட்டை எடு. இங்கே இருக்கு பாரு, கொட்டை இருக்கு பாரு. கொட்டையை போடாத, கொட்டையை தனியாக எடுத்து வை. பிடி. எல்லாத்தையும் போட்டுரு. புளியும் வரமிளகாவும் போட்டிருக்கோம். ஓகே சிக்கு, அப்படியே போட்டுரு. ஒரு 10 மிளகா கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். ஓகேவா? போடு, அப்படியே போடு. உள்ள போடு. வதக்கு. ஃப்ளேம் வைக்கிறேன். வதக்கு. எல்லாமே போட தான் டேஸ்ட் வரும். ஓகேவா? ஹெல்த்தியும் கூட. புளியாங்கொட்டை இங்கே இருக்கா? கொட்டையை போடக்கூடாது சிக்கோ. புளியோட கொட்டையை எடுத்து போடக்கூடாது, எடுத்து வச்சிடுற தனியாக. ஓகேவா? குருமிளகு சம்டைம்ஸ் என்ன வெடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு எடுத்து போடு. கழுவு. பக்கத்தில் வச்சுக்கோ. கழுவு. வாஷ் பண்ணிட்டு போடு. இஞ்சியும் பூண்டும், இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஓகேவா? நல்லா மிக்ஸ். கழுவு. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே தண்ணி வடிச்சிட்டு போடு. போடு. அதுக்கு தண்ணியை வடிச்சிட்டு போடுன்னு சொன்னேன் நான். இல்லாட்டி தெரிக்கும். எடுமா, எல்லாத்தையும் எடுமா. இஞ்சியும் சேர்த்து எடு. ஒவ்வொன்றா எப்போ போடுறது? எடு, இஞ்சி எடு. எடுச்சுக்கும். இந்த மாதிரி போடும்போது ஃப்ளேம் கம்மி வைக்கணும், இல்லைன்னா கருகிடும். ஓகேவா? புதினாவை கழுவி போடு. ஐத்தி 2 கையில் நல்லா கழுவு. தேங்காய் வந்து கடைசியாக தான் போடணும். தேங்காய் எப்போ போடணும்? கடைசியாக தான் போட்டு வதக்கணும். நல்லா கழுவு. புதினா காம்பு அதித்தி, புதினா காம்பு, கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம். சுத்தமாக கழுவு. காம்பு கழுவு. தண்ணியில் ஊற்று. கழுவு நல்லா. எடுமா, அப்படியே எடு. 2 கையில் எடு. எடு. தண்ணி வடி. போடு. போடு. புதினாவை கழுவி போடு. நிறைய எடு. கையில் 2 கையில் எடு. பஞ்சா எடு. 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 தண்ணியை வடி. 2 கையில் பிடி. பிடி அதித்தி. பிடிச்சு தண்ணியை வடி. பிடி ஒழுங்கா. எடுக்கிற இதை ஒழுங்கா பிடி. நல்லா தண்ணியை வடி. போடு. போடு. கீழே விழுந்துருக்கு. எடு.
வாஷ் பண்ணு, வாஷ் பண்ணு, உள்ளே போடு, நல்லா வாஷ் பண்ணு. போடு எடுத்து. ரெண்டு கையில் எடுத்து போடிச்சுக்கோ. எடு, ரெண்டு கையில் எடு. இப்படிதான், வெரி குட். எடு, சுத்தமாக எடு, தண்ணி வடி. எடு, ரெண்டு கையில் பிடி. பொறுமை வேணும் கூட வா. தண்ணியை போடக்கூடாது, என்ன வாஷ் பண்ண வாட்ரு அழுக்கெல்லாம் இருக்கு பாரு. ஒரு நிமிஷம். புதினாவை எப்படி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் கம்மி பண்ணுறேன். ரெண்டு கீழே ஊற்று, கீழே ஊற்று. கழுவி வை கையோட. மூடு, அலாசு. போதும். சிக்கு பிடி, அலாசு. கீழே ஊத்து. இங்க வை, இங்க வை, வை கீழே. மூசம் இதை எடு, இதை எடு. கீழே ஊத்து. கையோட கழுவி எல்லாத்தையும். எப்போ பார்த்தாலும் பாபா பாபான்னு சொல்லி நீ அப்படியே பாபா ஆயிட வேண்டியது. கீழே ஊத்து. பசிக்கலையா உனக்கு? சீக்கிரம் சமைச்சாதானே சாப்பிட முடியும். மூடு. அலாசு. கீழே ஊத்து. ஜஸ்ட் அது பின்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடு. ஓகே, உள்ள உள்ள போதும். கீழே ஊத்து. இங்கே வை, டிஷ்வாஷில். இந்தா பச்சை மஞ்சள் எடுத்து போடு. நல்லா வாஷ் பண்ண. கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ண. கை விடு, கை விடு, இல்லை விடு. இந்த காம்பெல்லாம் தண்ணியில் மூழ்கணும். காம்பு எடு. சுத்தமாக தண்ணியை வடி. ரெண்டு கையில் பிடி. தண்ணியை வடிச்சுக்கோ. கொஞ்ச நேரம் வெயி. பிடி, பிடிச்சு வடி, பிடி. ரெண்டு கையில் பிடிச்சு வடி. தண்ணியோட போடக்கூடாது, அப்படியே. போடு. எடு, சுத்தமாக எடுத்து போடு. தண்ணியை வடிச்சுட்டு போடு அதித்தி. போடு, அவ்வளோதான், முடிஞ்சது. சத்ய சாயிராம். போடு. சாயிராம், சத்ய சாயிராம். ஃப்ளேம் வச்சு வதக்கணும். இப்போ ஃப்ளேம் வச்சாதான் வதங்கும் அதித்தி. ஃப்ளேம் வச்சாதான். சுத்தமாக எடுத்து போடு கொத்தமல்லி தலையை. பாட்டத்து எல்லாமே போட்டோம். உப்பு போட்டோமா அதித்தி? நம்ம உப்பு போட்டோமா? சிக்கன் ఉప్పు వేస్తున్నా మనం. நல்லா காம்பெல்லாம் கொஞ்சம் வதங்கணும்.
ம் வெங்காயத்தை வேசோ. உப்பே நம்ம போடல. தண்ணியை வடிச்சிட்டு போடு. எப்போ போடும்போது தண்ணியை வடிச்சிட்டு போடணும். ம் சீக்கிரம் போடு. தண்ணியை வடிச்சிட்டு போடுறேன். போடு. தண்ணி சுத்தமாக வடி. தண்ணி சுத்தமாக வடிச்சுக்கோ. ஓகேவா? கொஞ்சம் வதங்கட்டும். பாரு, ஃப்ளேம் வச்சாதான் வதங்கும். ஃப்ளேம் வச்சாதான் இறங்கும். சாரி, வதங்கும். இறங்கும் இல்லை, வதங்கும். எல்லாமே போட்டோம். என்னென்ன போட்டிருக்கோம்? உப்பு போட்டோமா? உப்பு போட்டோமா இல்லையா? போடவே இல்லை. எடு. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து போடு. 2 ஸ்பூன் இருக்கு அதுக்குள்ள. கட்டிட்டு இருக்காங்க. கவனிச்சு போ. கவனிச்சு 1/2 ஸ்பூன். நீ கொஞ்சம் போடு உப்பு. உப்பு எப்பவுமே கம்மியாக போடணும். பார்த்துட்டு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். போதும். முடிவு. மூஸ்பெட்டோ. வதக்கிடு. என்னென்ன போட்டிருக்கோம் அதித்தி நம்ம? சொல்லு பாப்போம். என்ன ஊற்றணும்? என்ன ஊற்றணும்? ஆலிவ் ஆயில். வெரி குட். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், குருமிளகு, வரமிளகா. சொல்லு. வரமிளகா. ரிப்பீட் சேசோ. வரமிளகா. செப்பு. புளி. பெருங்காயத்தூள். அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை. தெரியல, அப்படி இருக்கு. புதினா, கொத்தமல்லி தழை, தேங்காய், உப்பு. இவ்வளோதான். ஓகேவா? ஆஃப் பண்ணிடு. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். சரியா? இவ்வளோதான். சரியா? இஞ்சி பூண்டு சொல்ல மறந்தே போயிட்டேன் பாரு. இஞ்சி பூண்டு. ஹலோ, இஞ்சி பூண்டு. ஆமாம், இஞ்சி வந்து கண்டிப்பாக போடணும் புதினா சட்னிக்கு. ஓகேவா? தனியாக புதினா சட்னி பண்ணுறோன்னா இஞ்சி போடணும். தனியாக கொத்தமல்லி சட்னி போடணும்னா பூண்டு போடணும். ஓகேவா? நம்ம ரெண்டும் போட்டனால இஞ்சியும் போட்டிருக்கேன், பூண்டும் போட்டிருக்கேன். இவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகேவா? நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. ஓகே? மிக்சியில் போட்டுடலாம். சரியா? புதினா கொத்தமல்லி சட்னிக்கு எடு. மாட்டு பிளக்இன் பண்ண. இது ரிமூவ் சேசோ. ரிமூவ் செய். ஜார்னி ரிமூவ் செய். எப்படி இது பண்றது?
மிக்ஸி ஜாரில் போடு. பிடிச்சு போடு. இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சு போடு. ம் 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 எடுத்து போடு. சிந்தாம போடணும். சாரி. இங்கே உள்ளே வச்சுக்கோ. சிந்தினாலும் உள்ளதான் சிந்தும். இப்படி சாய்ச்சி வச்சுக்கணும். ஓகேவா? காம்பு எடுத்து உள்ளே போடு. தள்ளி விடு உள்ளே. ம் లాగన్ ఇట్లా చూడి. ఇట్లా లాగన్ తల్లి ఉడి. ఇది ఎత్తివి. సిందకాన వేచుకు. గచ్చామి. சிந்த கூட வச்சுக்கோ. கவனமாக போடு. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சா முடிஞ்சது சட்னி. ஓகேவா? புதினா கொத்தமல்லி சட்னி. ஓகே. புத்தம் சரணம் கச்சாமி. பிரம்மம் சரணம் கச்சா. சுத்தமாக எடுத்து போடிச்சுக்கோ. சுத்தம் எத்தி வேசோ. பப்பந்த எத்தி வை. தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம். எடுத்து மாட்டு. next speed बस. speed go to the next speed. அரையவே இல்லையா? தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வெய். ஒரு நிமிஷம் இங்கே வா. இதில் ஊற்று. சுத்தமாக அந்த பருப்பெல்லாம் வந்துடும். ஊற்று. பாதி ஊற்று. போதும். பருப்பெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, நான் வதக்கணும்ல. தள்ளு. இந்த பாரு, இப்படி தண்ணி ஊற்றிட்டோன்னா சுத்தமாக அந்த பருப்பெல்லாம் வந்துடும். ஓகேவா? தண்ணி எடுத்து ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்றுலே ஊற்று. பாரு, இந்த பருப்பு இங்கே ஒட்டிகிட்டு இருக்குல்ல சிக்கு, தண்ணி ஊற்ற லாஸ்டிங்கன்னா சுத்தமாக வந்துடும். ஓகேவா? அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் ஊற்று. நம்ம வதக்குனது தானே இதெல்லாம். ஏச்சிக்கோ, வதக்குனதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம். ஓகேவா? பருப்பெல்லாம் சுத்தமாக வந்துடும். மூஸ்பெட்டு మిక్సీ వేసు.
ஓகே, இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும். ஒரு ஸ்பூன் எடுத்து இங்கே பாரு சிக்கு, இந்த பருப்பு இங்கே பாரு, பருப்பெல்லாம் சைடில் ஒட்டிகிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்து விடணும் இல்லையா? சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டால் தான் நல்லா அரையும். ஓகே, நல்லா அரைஞ்சிருச்சுன்னு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஓட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோ, பிடி நீல் பெட்டோ. போதும். கொஞ்சோண்டு ஊற்று, ரொம்ப ஊற்றாடா, ரொம்ப ஊற்றிடாத, கொஞ்சமாக ஊற்று. போதும், வச்சிரு. நியூஸ் பெட்டோ. டைட்டாக மூடு வெத்தி. டைட்டாக மூடி வைக்கணும். நீ ஒழுங்காக மூடலைன்னா வெளியே வந்துடும் மூடி. அவ்வளோதான், ஒரு ஓட்டு ஓட்டிட்டோன்னா முடிஞ்சுது. அடுத்த ஸ்பீடு போ. மூடி டைட்டாக மூடணும். அடுத்த ஸ்பீடு போ சிக்கோ, அடுத்த ஸ்பீடு போ, அடுத்த ஸ்பீடு போ. பிடிச்சுக்கோ. அந்த கார் எப்படி இருக்குன்னு ஆஃப் பண்ணிடு. ஓகே, சூப்பராக சட்னி அரைஞ்சிருச்சு பாரு சிக்கு. வாவ், நல்லா வாசனை வருதுல்ல? எஸ், புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. எஸ் சிக்கு, நல்லா அரைஞ்சிருச்சு பாரு. எத்து பக்கத்தில் வச்சு போடு. இப்படி 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 பிடிச்சிக்கோ. அப்படி போடு. அவ்வளோதான், பார்த்து உள்ளே போடு. ఎంత ఉంది సొంపు లోగడ ఉంది ఎత్తు గచ్ఛామి సంగం శరణం గచ్ఛామి. సంబుద్ధస్సా புத்தம் சரணம் கச்சாமி. ஒரு ஸ்பூன் வந்திருக்கு. போடு, டேஸ்ட் பார்க்கணுமா உனக்கு? இரு தரேன். அப்படியே ஸ்பூனில் எடுக்கக்கூடாது. இரு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சிருவோம். எடுத்துடு. கடைசி என்ன பண்ணணும், இதில் தண்ணி ஊற்றி அலாசிக்கணும். அப்போ சுத்தமாக எல்லாம் வந்துடும். சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நியூஸ் பேப்பர்
டைட்டாக கம்முயி சுடி. போ மம்மி. அப்போ சுத்தமாக சைடில் இருக்கிறதுலாம் ஒட்டிட்டு இருக்கிறதுலாம் வந்துடும். மேலே பிடி ஒழுங்கா லாக் பண்ணலன்னா see you have to lock it, then only you have to on. மேலே பிடி. போதும். வெயிட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓகேவா? எடு. பாரு, தண்ணி ஊற்றவும் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கடைசியாக அங்கே பாரு சட்னி போட்டு ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு அலாசிக்கணும். அப்போ தான் இதை ஒட்டிட்டு இருக்கிறதா சுத்தமாக வரும். ஓகே. ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூப்பராக அரைச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பாரு, உப்பு சரியா இருக்கானு. వచ్చినా లేదా? ఎట్లా ఉంది? సౌందీనా? உப்பு கம்மியாக இருக்கு. புட் லிட்டில் ஆஃப் சால்ட். ஓகே, சரியா? மிக்ஸ் பண்ணு. மிக்ஸே బాగా. బాగా మిక్స్ అయ్యి காம்பு மாவு இருக்கு. தோசை ஊற்றிக்கலாமா? சட்னிக்கு எப்படி சாப்பிடுவ? இவன் சப்பாத்தி ஒரு தோசை. சப்பாத்தி போடலாமா தோசை ஊற்றிக்கலாமா? ஏச்சிக்கோ. ஓகே, வாண்ட் டு டேஸ்ட் இட்? உப்பு சரியா இருக்கான்னு பாரு. ஸ்பூன் வாயில் படக்கூடாது. ஓகே, படாமல் சாப்பிடு. How is it? உப்பு சரியா இருக்கா? You want it with தோசை, கம்பு தோசை? ஓகே. వాష్ చేసావు మిక్సీ జార వాష్ பண்ணு. மூஸ் பெட்டு மீ அங்கே உள்ளே வச்சு கழுவு. சைடெல்லாம் கழுவிடு. தண்ணி எடுத்து கழுவு. சைட்லெல்லாம் கழுவு. இங்கே பாரு, இங்கெல்லாம் இருக்கு பாரு. தண்ணி எடுத்து கழுவு. ஓகே, சைடில் கழுவிச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து. வெரி குட். ஓகே, கீழே ஊற்றிடு. மிக்ஸி ஜாரை பின்னாடி கழுவு. அவ்வளோதான். சைடில் எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு 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 கழுவி விட்டுறணும். இப்படி பிடி. சைடில் திருப்பு இப்படி தான். இங்கே வெரி குட் திருப்பு. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம ஒழுகி இருக்கும் இல்லையா, அதனால தான். ஹேண்டில் கழுவு. அவ்வளோதான். தண்ணி உள்ளே பிடிச்சிட்டு ஒரு வாஷ் பண்ணி விட்டுரு. மூடு. தட்ஸ் இட். ஓகே, சைடில் மட்டும் கழுவி விடு. இங்கே பிடிச்சிக்கோ, ஹேண்டில் பிடிச்சிக்கோ. சைடில். அவ்வளோதான், முடிஞ்சது. சூப்பராக மிக்ஸி ஜாரை கழுவியாச்சு. இங்கே
சைடில் சுத்தமாக போயிடுச்சு பாரு. எல்லா இடமும் தண்ணி ஊற்றி கழுவணும். ஓகேவா? அப்போ தான் சுத்தமாக இதாகும். ஓகேவா? மூடிடு. பின்ன వాష్ చేసి పెట్టు. కయ్యోడ వాష్ చేసి పెట్టు. కింద పోయి మనకాలు తిప్పు. మనకాలు తిప్పు. సైడ్లో ఇక్కడ గ్యాస్కెట్. ఇది వచ్చి బ్లాక్ ఉంది కదా, అది గ్యాస్కెట్. அவ்வளோதான். சைடில் கழுவுணும் தித்தி. கீழே போதும், கீழே ஊற்றிடு. இங்கே பாரு சைடில், இங்கே பாரு இந்த கேஸ்கெட் இருக்குல்ல, இப்படி திருப்பி திருப்பி கழுவு. இப்படி பிடிச்சிக்கோ. திருப்பி விட்டு சைடில் இப்படி திருப்பு. சைடில் திருப்பு. வெரி குட். அந்த கேஸ்கெட் மேலே தண்ணி படணும். அவ்வளோதான். அலாசி ஊற்றிடு. தட்ஸ் இட். ஓகேவா? ஒரு நிமிஷம். தண்ணி சுத்தமாக வடிச்சிடணும். அதையும் தண்ணி வடி. தண்ணி வடி. இப்படி வை. அப்படி இல்லை, இப்படி வச்சிரு. தூக்கி மேலே. ஓகே, மூஸ் பட்டு. దీని పీ కుడి. లోగన తల్లి పెట్టు. చట్నీ అయితే అటుపక్క పెట్టు. దెత్తి పెట్టు. ఆన్ చెయ్యి. హైలో పెట్టు. ఉప్పుని మూసిపెట్టు. மூஸ்பெட்டு. எல்லாத்தையுமே மூடி வைக்கணும்ல, அப்படியே திறந்து வச்சுட்டு வாங்கலாம். பெட்டுக்கடா. சரி, ஓகேவா? దోస పిండి ఎత్తు. ఫ్రిడ్జ్లో ఉండి వచ్చానుండు.